121வது மனதின் குரல் நிகழ்ச்சியிலே ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் மிகவும் வருத்தமான செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மனதின் குரலிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது காஷ்மீர் ஆர்டிகிள் 370 அகற்றிவிட்டு ஓராண்டு காலமாக காஷ்மீரில் எல்லா சுற்றுலா பயணிகளும், இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து சுற்றுலா பயணிகளும் காஷ்மீருக்கு கூட்டம் கூட்டமாக சென்று வந்தார்கள். ஆனால் திடீரென்று ஒரு விபத்து ஏற்பட்டதை போல உலகையே உருக்கின்ற ஒரு சம்பவம் ஒவ்வொரு மனதிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் துடிதுடித்து போன சம்பவம் என்று சொன்னால் பெஹல்காமில் நடந்த சம்பவம். 27 பேரை ராணுவ உடையிலே சுட்டுக் கொண்டதை இங்கே மனதின் இன்னைக்கு பாரத பிரதமர் சுட்டிக்காட்டினார். அந்த 27 பேரையும் ராணுவ உடையிலே வந்த இஸ்லாமிய பயங்கர தீவிரவாதிகள், நீங்கள் இந்துக்களா, நீ இந்துவா அப்படின்னு சொல்லி உங்களுடைய எல்லாம் கடத்திட்டு சுட்டு கொண்ட சம்பவம் மிகவும் இன்னைக்கு உலகத்தையே உலுக்கி இருக்கிறது. அதற்கு நிச்சயமாக பதிலடி கொடுப்போம் என்கின்ற உறுதியை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு மனதின் குரலிலே சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைவரும் திரும்பி பார்க்க வேண்டும். ஏன் இந்த சம்பவம்? ஒரு இந்துவாக பிறந்தால் அது மாபெரும் தவறா? ஒரு இந்து என்று சொன்னால் சுட்டுக் கொல்லப்படுறார் என்று சொன்னால் இதையெல்லாம் பத்திரிகையாளர்கள் நீங்கள் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த மனதின் குரலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரோ உலக விஞ்ஞான அனைவரும் எதிர்பார்க்கின்றது நமது இந்தியாவுடைய இஸ்ரோ தான். இஸ்ரோ PSLV ராக்கெட்டை ஏவுகணை செய்த போதும், சந்திராயன் பூமியில வந்து இறங்கிய போதும், சமீபத்திலே நமது விஞ்ஞானிகள் ஒரு சிறு கோளாறுக்கு பிறகு அவர்கள் தாமதப்பட்டு தரையிறங்கிய போதும் மிகப்பெரிய சாதனையை நமது இஸ்ரோ சாதித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சூரியத்திலே கூட நமது கோள்கள் சென்று வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகத்திலே மிகப்பெரிய முன்னேறிய பிறகு இறங்கிய சாதனையை இந்தியன் இஸ்ரோ தான் செய்து காட்டியிருக்கிறது. இதையும் இந்த மனதின் குரலிலே சொல்லப்படும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் கொள்கள் விவசாயத்தில் விளைய காஃபி யார் பயிரிடுகிறார்கள், குளிர் பிரதேசம் விளையும்னு சொன்னாங்க. ஆனால் 35 டிகிரி வெப்பத்திலையும் ஆப்பிளை விளைய வைத்தது அந்த ஜிதேந்திரா என்ற விவசாயி. அதை கண்டுபிடித்து, அதாவது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த மனதின் குரலில் ஒவ்வொரு முக்கியமானவர்கள் எந்தெந்த துறையில் அவர்கள் தேர்ந்தவர்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு பேசி அவருடைய நிகழ்வுகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய வழக்கமாக 121வது மனதின் குரலிலே இங்கே இப்பொழுது இன்னைக்கு நாம் பார்த்தோம். ஆனால் இதுக்கு முன்பே நடந்த ஓராண்டுக்கு முன்னால் நடந்த மனதின் குரலில் இதே பகுதியில் நமது சதீஷ் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அன்றைக்கு இதே கராத்தே தியாகராஜன், நமது கரு நாகராஜன், சாய் சத்யராஜ், நான் உட்பட அண்ணாமலை அவர்கள் உட்பட எல்லோரும் கலந்து கொண்டார். ஆனால் ஒரு அசம்பாவிதம் நடைபெறவில்லை. ஆனால் அன்றைக்கு எங்களுக்கு அனுமதி இருந்தது கடந்த ஆண்டு. ஆனால் இந்த ஆண்டு ஜாயின்ட் கமிஷனர் விஜயகுமார் அவர்கள் மாணவர்களுக்கு அனுமதி தரல. இடத்தில் போட்டிருந்தோம், நாங்கள் பொது இடத்தில் போட்டிருந்தோம், எல்லாருக்கும் அன்னதானம் கூட. ஆனால் இன்னைக்கு ஜாயின்ட் கமிஷனர் விஜயகுமார் எல்லாம் நடத்தக்கூடாது அப்படி இது துணை மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற காரணம் செய்யக்கூடாது என்று சொன்னாரா என்பது எனக்கு தெரியவில்லை. அல்லது மட்டுமே அவர் காவல்துறை இருக்காரா என்பது மட்டும் புலப்படவில்லை, என்ன தெரியவில்லை. ஆனால் ஒரு வகையில் எங்களுடைய பதிவு செய்கிறோம், ஆவணத்தை நாங்கள் பதிவு செய்கிற உங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். முதலமைச்சர்
திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் அடக்குமுறையில் தயவு செய்து செயல்படுத்த தயவு செய்து நினைக்காதீர்கள். மக்கள் மனதில் ஒரு மாற்றம் வளர்ந்திருக்கிறது. இப்படியெல்லாம் தடுத்திருக்கிறார். மக்களுடைய மாற்றம் நிச்சயமாக அது மாறாது என்று மட்டும் நினைக்காதீர்கள். உங்களுக்கு நிரந்தரமானது மட்டுமல்ல என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த அவர் தான் அனுமதி எடுக்கிறாரு. ஒரு வாரம் ஆச்சு, பெர்மிஷன் கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பண்ணக்கூடாது, தூத்துல பண்ணுங்க அப்படின்னா இதுவேல எனக்கு விஜயகுமாருக்கு தேங்க்ஸ் சொல்றேன். பல வெயில்ல தான் இருப்போம். இந்த மண்டபத்துல குளிரா இருக்கனால கொஞ்சம் குளிரா இருக்கனால தேங்க்ஸ் டு விஜயகுமார். இது எப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுக்காம ஆளுங்கட்சி தரப்புல ஏற்படும். கூட்டணி ஆட்சிக்கு வந்து அதிமுக வந்து வருவதை கூட எங்களை அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நினைக்கிறீங்க ஒரு கூட்டணியில் இருக்கார், திருத்தணியில் இருக்கார், திருமாவளவன் இருக்கார். இவர் எப்படி போய் ஏடிஎம்கே டோரை எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? இவர் எப்படி போய் திரு விஜய் டோரை க்ளோஸ் பண்ண? முதல்ல அவர் வீட்டு டோரை அவர் க்ளோஸ் பண்ணணும். அவர் வீட்டு டோரை அவர் க்ளோஸ் பண்ணட்டும். அடுத்த வீட்டை பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே.